வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவுல பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம நார்மலா கடையில வாங்கி சாப்பிடுற மைதா மாவு பருப்பு போலியை விட ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தூளுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல இலக்கமா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மேல கொஞ்சமா எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் ஊத்திக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இதை ஒரு டைம் கழுவிட்டு தண்ணி ஊத்தி 6 விசில் வர நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். வாணலியில 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்புல இருந்தா போதும். கடலைப்பருப்பு பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை நம்ம அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இதோட நம்ம வெல்லம் தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா கெட்டியாகணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கெட்டியா வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கலாம். பாருங்க பிடிச்சாச்சு. சப்பாத்தி மாவு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கலாம். இதை கையிலேயே இது போல பரப்பி விட்டுட்டு நடுவுல பூரணத்தை வச்சுக்க போறோம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா வர மாவை திருகி அதிலேயே பிரஸ் பண்ணிடலாம். எக்ஸஸ் மாவை நம்ம எடுக்க போறது இல்ல. அவ்வளவுதான். கையிலேயே இது போல பிரஸ் பண்ணி விட்டுட்டு இலையில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாவை அது மேல வச்சுக்கலாம். இது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டுற கட்டையை வச்சு பொறுமையா இது போல உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. மேலாவ இது போல உருட்டணும். இப்போ தோசைக்கல்லுல போட்டுட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல கலர் வந்து வெந்ததும் எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்துருச்சு, வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதை விட ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட் ஒன்று இருக்குங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி மாவை ரொம்ப மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சுட்டு சுத்திலும் மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு லேயரை இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு கையில சுத்திலும் பிரஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பிரஸ் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் மைதா மாவு தடவிட்டு உருட்டுற கட்டையை வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம தோசைக்கல்லுல போட்டு 2 பக்கமும் எண்ணெய் ஊத்தி சுட்டு எடுத்துக்கலாம். செவந்து வெந்ததும் எடுத்துடலாம். 2 லேயர் இதுல இருக்கிறதுனால பிரிஞ்சு போயிடுமோன்ற பயமே வேண்டாங்க. நம்ம மைதா மாவு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. பூரணமும் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. பூரணத்தை உள்ற வச்சு உருட்டுறதை விட இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சுலபமானது. இதை நான் அடிக்கடி ஃபாலோ பண்ற மெத்தடு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மெத்தட்ல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல மாவும் ரொம்ப மெலிசா நம்ம உருட்டி எடுத்திருக்கிறதுனால பூரணம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.